டாக்டர் இப்படி பண்ண அம்மையாவை காப்பாத்திடலாம்ல? இல்லைன்னா வேற ஏதாவது நல்ல டாக்டர் கிட்ட. அம்மையாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டிய பெஸ்ட் டாக்டர் வீட்டுக்குள்ள தான் இருக்காரு. நம்பிக்கையையும் சாஸ்திரத்தையும் கொண்டு இவர் இதை விட மோசமான சூழ்நிலையெல்லாம் சந்திச்சிருக்காரு. அது சரி, இந்த பெனடிக்ட் ஃபாதர் யாரு? ஆன்மாக்களை கண்டுபிடிக்கிறதுலயும் அதுங்களோட பேசுறதுலயும் இந்த ஃபாதர் ரொம்ப கெட்டிக்காரர். தன்னோட லட்சியங்களை அடையிறதுக்கு எந்த எல்லைக்கும் போவாரு. ஜெஸ்ஸி, நீ பயப்பட வேண்டாம், தைரியமா இரு. ஃபாதர் நிச்சயம் காப்பாத்துவார். ஃபாதர், இங்க என்னதான் நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியல ஃபாதர். இன்னும் இந்த உலகத்துல மனுஷங்களுக்கு புரியாம எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு ஜெஸ்ஸி. அந்த பொண்ணோட ப்ராப்ளம் தான் என்ன? நீங்க ஏன் அவளை ஃபாலோ பண்றீங்க ஃபாதர்? அம்மையா மனசளவில் பாதிக்கப்பட்டிருக்கலாம். நமக்கெல்லாம் தெரியாத ஏதோ ஒரு ரகசியம் அவளோட பிறப்பில் இருக்கலாம். அம்மையா உடம்புல யார் இருக்கா ஃபாதர்? எலிசபெத். அவங்க எப்படி செத்தாங்கன்றதுக்கான சாட்சியே அம்மையா தான். எதையாவது செய்யவோ சொல்லவோ மிச்சம் இருந்திருக்கு அந்த எலிசபெத்தோட லைஃப்ல. டாக்டர், நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம நினைக்கிற அளவுக்கு அவ்வளவு ஈஸி இல்லை. இந்த ஆன்மா ரொம்ப வலுவானதா இருக்கு. டாக்டர், இந்த பொண்ணோட உடம்புல இருக்கிறது எலிசபெத்தோட ஆத்மா இல்லை. எலிசபெத்தா இருந்திருந்தா இந்நேரம் அம்மையாவை நம்ம காப்பாத்திருக்கலாம். அப்போ யாரோட இது தெரியல. அப்ப எப்படி? அது யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த ஆத்மாவோட கோரிக்கை என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் அம்மையாவை காப்பாற்ற முடியும். சரிதான்.